السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. وقال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والمحدثات الأمور كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமானார் அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் இவ்வுலகில் வாழக்கூடிய அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவரமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எளிமையாக தந்திருக்கிறான் என்பதை நாம் பல்வேறு விளக்கங்களின் மூலமாக, பயான்களின் மூலமாக அறிந்திருக்கிறோம். நடைமுறையிலேயும் கூட நாம் அதை பார்க்கிறோம். எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் அதை நமக்கு லேசாக தந்திருக்கிறது. நின்று தொழுங்கள், நின்று தொழுக முடியவில்லை என்றால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழுக இயலவில்லை என்றால் படுத்து தொழுங்கள் என்று ஒரு இபாதத்தை சொல்லிவிட்டு அதை இயலாதவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அதையெல்லாம் கவனத்தில் வச்சு ஒரு எளிமையான மார்க்கமாக இது இருக்கின்ற காரணத்தினால்தான் இது மாதிரியெல்லாம் கவனத்தில் வச்சு சொல்ல முடிகிறது, சட்டம் இயற்ற முடிகிறது. நோன்பு வையுங்கள் என்று பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். நோன்பு வைங்க, நீங்கள் பயணத்தில் இருந்தால் வேற நாளில் வச்சுக்கோங்க, நீங்கள் நோயாளியாக இருந்தீங்கன்னா வேற நாளில் வச்சுக்கோங்க என்று அதை கவனத்தில் கொண்டு சொல்லுவதற்கு இல்லையா? இது படைத்த இறைவன் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனத்தை புரிந்து அழகிய முறையிலே அவனுக்கு சட்டங்களை எளிமையாக்குவதற்காக நமக்கு வகுத்து தந்திருக்கிறான் என்பதை நாம் அதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்படி எல்லா சட்டங்களிலும் நாம் செயல்படுத்தக்கூடிய அமல்படுத்தக்கூடிய அமல்களிலும் நமக்கு எளிமையை தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை படித்து புரிந்து கொள்வதில், இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வதிலையும் நமக்கு எளிமையை தந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள். ஒன்று செயல்பாடுகள், நாம் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தர்மம் செய்கிறது, இதெல்லாம் அமல்கள். இந்த அமல்களில் நமக்கு எப்படி இஸ்லாம் எல்லாத்தையும் லேசாக்கி தந்திருக்குதோ அதே மாதிரி இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை புரிஞ்சுக்கிறதுல, இஸ்லாமிய நல்ல அமல்களை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த உள்ளத்தால் ஏந்தி கொள்வதில் நம்ம சரியாக விளங்கலாட்டினா நம்ம செய்வோம். ஆனால் சரியாக விளங்கலாட்டின்னு சொன்னால் விளங்காத ஒரு மூடன் எப்படி செய்வானோ அப்படி செய்வோம். அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால், எப்படி செயல்பாடுகள் எளிமையாக இருக்க வேண்டுமோ அதே மாதிரி விளங்குதலும் எளிமையாக இருக்க வேண்டும். விளங்குறதுனா புரிஞ்சுக்கிறது, இந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறது கடினமானதாக இருக்கக்கூடாது என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனம் செலுத்துகிறான். அப்படி கவனம் செலுத்துகிற விஷயங்களில் ஒன்று தான் ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கொள்கையை முன்வைத்து அதை நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி உவமைகளை எடுத்து சொல்லுவது. அதாவது
இந்த மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு புரியும். ஆனால் அதை வந்து இன்னும் ஆழமாக புரிவதற்காக வேண்டி ஒரு உதாரணத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம நல்ல ஆழமாக புரிஞ்சு அதை விளங்கி செயல்படுவோம். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி சும்மா எப்படியோ புரிஞ்சா போதும், எப்படியோ விளங்கினா போதும், எப்படியோ செஞ்சா போதும் அப்படின்ட்டு இந்த மார்க்கம் எடுத்துக்கொள்ளாமல் இதை சரியா புரியாம விட்டு ஆபத்து, இதை சரியா புரிஞ்சுக்கணும் என்பதற்காக உதாரணங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பல இடங்கள்ல பல்வேறு உதாரணங்களை நமக்கு விளங்குகிறார்கள். அது வெறும் கதையாகவோ அல்லது வந்து ஒரு நேரம் போகுவதற்காக வேண்டி சொல்லுவதற்காக உள்ளதோ கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு குர்ஆன் சுன்னாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏராளமாக அடிப்படை கொள்கை தௌஹீது ஒரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்கணும், ஷிர்க் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி திருப்பி சொல்லுவான். இதுதான் தௌஹீத், இதுதான் ஷிர்க், இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி நல்லவர்கள் தீயவர்கள் இதை வகைப்படுத்துவதற்காக வேண்டி நல்லவர்களுக்கு எப்படி இருக்கணும், தீயவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்குவான். அடையாளம் காண்பது, நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் உதாரணத்தை குறிப்பிடுகிறான். நம்ம செய்யற அமல் இருக்கு இல்லையா, அமல்கள்ல கூட இந்த அமல்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி இதுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலதரப்பட்ட ஊமைகளை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப முதலாவது நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் என்றால், இந்த உதாரணங்களையும் இந்த ஊமைகளையும் அல்லாஹ் எதற்காக வேண்டி சொல்லுகிறான் என்றால், அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது ஒமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமுன் லஅல்லஹும் யததக்கரூன் ரெண்டு காரணத்தை சொல்லுகிறான். முதல் காரணம், இந்த உதாரணங்களை சொல்லுவதற்கு நன்றாக சிந்தித்து அவர்கள் நல்ல விஷயத்தை சிந்தித்து அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு ஒரு காரணம். இன்னொரு காரணம் லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் சிந்தித்து அறிய வேண்டும். அதே போன்று அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். சிந்தித்து அறிவது மாத்திரமல்ல, அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். ஒமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமுன், யார் அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இதை சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டும் போது, இந்த சில நேரங்களில் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உதாரணமா சொல்லுவான். ஈ, எறும்பு, கடுகு, காகம், இதையெல்லாம் அல்லாஹ் உதாரணமா சொல்லுவான். இப்படி உதாரணமா சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்யறாங்கன்னா நக்கல் பண்றாங்க. என்னடா இது, சும்மா அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா, ஈயை கொண்டாந்து உதாரணமா காட்டுறது, எறும்பை கொண்டாந்து உதாரணமா காட்டுறது, பறவையை கொண்டாந்து உதாரணமா காட்டுறது, கடுகை கொண்டாந்து உதாரணமா காட்டுறது, அணுவை கொண்டாந்து உதாரணமா காட்டுறது, இது அல்லாஹ் வந்து உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் படைப்பாளன் என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் உதாரணம் காட்டுறது பூரா இத்தினூண்டா இருக்குது. அப்ப இத்தினூண்டு பொருளை உதாரணமா காட்டிவிட்டு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு இவர் சொல்றாரு அப்படின்னு நக்கல் பண்ணாங்க. இதை எதுக்கு சொன்னாங்கன்னா, அதுல குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வந்து அல்லாஹ் அல்லாத யாரை வணங்குகிறீர்களோ அவங்களுக்கு நீங்க உணவு பண்டங்களை எல்லாம் படைக்கிறீங்க. எதுக்காக படைக்கிறீங்க? அது சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக படைக்கிறீங்க. ஆனா அதுவும் சாப்பிடாது. அது வந்து அந்த உணவு பண்டத்துல ஒரு ஈ வந்து உட்கார்ந்து அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட பறிச்சுட்டு போயிடுச்சு. அது சாப்பிடாது, போயிட்டு போகுது, வீணா போனாலும் அது ஒரு கணக்கு. அந்த உணவு பண்டத்துல இருந்து ஒரு ஈ உட்கார்ந்து அதை பறித்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து போய்விடுமே, ஆனால் அதை அந்த ஈயிடம் இருந்து பறிக்க கூட முடியாது. இப்படிப்பட்ட ஒருவரையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? அல்லாத நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அவங்க வந்து எந்த சக்தியும் இல்லை, மின் கத்துமீர், ஒரு அணு அளவுக்கு கூட சக்தி கிடையாது அப்படின்னு அணுவை உதாரணமா காட்டுறது, இந்த ஈய உதாரணமா காட்டுறது அல்லாஹ் செய்யறான். இப்படி செய்யும் போது அவங்களுக்கு கோபம் வருது, என்னடா அது அப்படின்ட்டு. கோபம் வந்தாலும்
அதை டைவர்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னடா அது இத்தினோண்டு பொருளை எல்லாம் அல்லாஹ்ங்கிற பிரபஞ்சத்துக்கே படைப்பாளனுங்கிற ரப்புல் ஆலமீன் என்கிறாய், ஆனா உதாரணமெல்லாம் இத்தினோண்டா இருக்குது, ஏன் மலையை உதாரணமா காட்டக்கூடாதா, ஏன் பெரிய பெரிய மேட்டர்லாம் இல்லையா அப்படின்னு நக்கல் பண்றாங்க. அதுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு எதை உதாரணமா காட்டணும் எதை உதாரணமா காட்டக்கூடாதுன்னு நீ சொல்லி தரக்கூடாது. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு ஈயை உதாரணமாக காட்டுவதற்கோ அல்லது அந்த ஈயை விடவும் அற்பமானதை உதாரணமாக காட்டுவதற்கு கூட அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எதுக்கும் அல்லாஹ் வெட்கப்படுறான் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இறைவன் இந்த விஷயத்தை உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் உதாரணமா சொல்றானே தவிர, சின்னந்து ஈ அதனால சொல்ல மாட்டேன், பெருசா இருக்கு யானை அதைத்தான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. உனக்கு புரியணுமோ புரியக்கூடாது. உதாரணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அதை பார்ப்பவர்களுக்கு புரிய வேண்டும், மனதில் பதியணும். அதுக்குத்தான் உதாரணமே தவிர நீ இத்தினூண்டா இருக்குது பெருசா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அல்ல என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்துல சொல்லி காட்டுறதை பார்க்கணும். அப்ப நம்ம என்ன கவனிக்க கூடாது என்றால், அல்ல இதையெல்லாம் உதாரணமா காட்டுறானே, இதெல்லாம் உதாரணமா காட்டுறானே, கப்பலை காட்டுறானே, துருண்ட காட்டுறானே, இதெல்லாம் ஒரு உதாரணமா அப்படி நினைக்க கூடாது. அதுல இருந்து நமக்கு என்ன தகவல் இருக்கிறது, என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதையெல்லாம் உதாரணமா காட்டுறது யாருக்கும் தெரியாதா, இது யாருக்கும் புரியாதா, இது சாதாரண ஒரு மேட்ரு அப்படின்னு நம்ம சிந்திக்க கூடாது. இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அது நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? ஏன் அல்லாஹ் இவ்வளவு இறங்கி நமக்கு புரிய வைப்பதற்காக இவ்வளவு மார்க்கத்தை தெளிவுபடுத்துகிறானே என்று இறைவனுடைய அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலை கண்டு, அவனுடைய புரிய வைக்கக்கூடிய திறமையை கண்டு ரப்புல் ஆலமீனை நாம் புகழுவதற்காகத்தான் இந்த உதாரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இந்த உதாரணங்களின் மூலமாக சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, வழிகேட்டுக்கும் போயிடுவாங்க. இதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்க கூடாதுன்னு இருக்குது. ஃபஅம்மல்லதீன ஆமனு, நல்ல மக்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள். வஅம்மல்லதீன கஃபரு, இறைவனை மறுத்த மக்கள் இந்த உதாரணங்களை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வஅம்மல்லதீன கஃபரு ஃபயகூலுன மாதா அராதல்லாஹ் பிஹாதா மஸலா, இந்த உதாரணத்தை வைத்து, இந்த அற்பமான உதாரணங்களை வைத்து அல்லாஹ் என்னதான் சொல்ல வர்றான், அல்லாஹ்வுக்கு என்னதான் நாட்டம் என்று அவர்கள் சலித்துக் கொள்வார்கள். யாரு? அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்கள், மறுமையை நம்பாதவங்க ஒரு உதாரணத்தை படிச்சாங்கன்னா சலிச்சுக்குவாங்களாம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க புரியலையே, இதெல்லாம் என்ன உதாரணம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாம். ஆனால் வஅம்மல்லதீன ஆமனு, ஆனால் இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களோ எப்படி பார்ப்பார்கள் என்றால், ஃபயகூலுன ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அல்லாஹ் இதை சொல்லி நம்மளை புரிய வச்சுட்டானே, இத்தினூண்டா இருக்குது, இவ்வளவு சின்ன விஷயமா இருக்குது, இதை அல்லாஹ் தஆலா சொல்லணும் நமக்கு அவசியமா? அல்லாஹ் இதை சொல்லி இதை உதாரணமா காட்டி நமக்கு விளங்கப்படுத்தணுங்கிறதுக்காக, நம்ம அறிவு வளரணுங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த சாதாரண விஷயத்தை நமக்கு கூட புரிய வைக்கிறானே, இந்த சாதாரண விஷயத்தை கூட புரிய வைக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்ம எவ்வளவு புகழணும், இதுதான் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் முடிவெடுப்பார்கள். வழிகட்டவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னா, அல்லாஹ் இதையெல்லாம் சொல்றானேன்ட்டு. ஆனால் ஈமான் கொண்டவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னா, அல்லாஹ் இதை கூட சொல்லி நமக்கு புரிய வைக்கிறானே, இப்படி சிந்திப்பார்கள். இப்படித்தான் சிந்திக்கணும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அழகான ஒரு உவமையை, ஒரு கூட்டமாக தனிப்பட்ட முறையில பாவங்கள் செய்வோம், ஒரு தனி மனிதன் தவறு செய்வதற்கும் ஒரு சமுதாயமே தப்பு செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம மக்கள்கிட்ட உள்ள பழக்கம் என்னன்னா, ஆரம்பத்துல தௌஹீதுல ஒன்றும் இல்லாம, அப்போ பள்ளிவாசல் இருந்திருக்காது, பெரிய பெரிய மர்கஸுகள் நம்ம கிட்ட சொந்தமா இருந்திருக்காது, அலுவலகங்கள் இருந்திருக்காது. அப்ப இருந்த வீரியம், அப்ப இருந்த தாவா செய்யணுங்கிற வெறி ஒரு பள்ளிவாசல் கட்டினதுக்கு அப்புறம் இல்லாம போயிடும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளை சுருக்கிக்குவோம். நம்ம ஊருக்குள்ள போகணும், அறியாத மக்கள்கிட்ட நம்ம டெய்லி எடுத்து சொல்லணும், அவங்களையும் வென்றெடுக்கணும், வழிகேட்டை உடைக்கணும் அப்படிங்கிற பார்வை நமக்கு இருக்காது. இது எப்ப இருக்கும்? ஒண்ணும் இல்லாம இருந்தோம்ல,
அதாவது பள்ளி இல்லாம இடம் இல்லாம இருந்தா ஆனா தௌஹீது மட்டும் தெரியும். அப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம எப்படியாவது மக்களை வென்றெடுக்கணும் அப்படின்னு அனுதினமும் கற்றுக்கொண்டே இருப்போம், எதையாவது படிச்சு கொண்டே இருப்போம், தேடிக்கிட்டே இருந்திருப்போம். எல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தேடுதலை நிப்பாட்டிடுவோம். பிறருக்கு எடுத்து சொல்ற விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவது கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. என்னன்னா, மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா, அல்லாஹ்வின் வரம்புகளை கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய வரம்புகள்ல மீறுபவர்களுக்கும் உள்ள உதாரணம் என்னவென்று சொன்னால், க மஸலி கௌமின், ஒரு கூட்டத்தார், அந்த ஒரு சமுதாயம், அந்த கூட்டத்தார் தான் உதாரணம். அவர்கள் இஸ்தஹமு அலா சஃபீனத்தின், ஒரு கப்பல் விஷயத்துல சீட்டு குலுக்கி போட்டு கொண்டார்கள். ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல்ல 2 தளம், ஒன்னு மேல் தளம், இன்னொன்னு கீழ்த்தளம். இந்த மேல் தளத்துல யாரு போறது, கீழ்த்தளத்துல யாரு போறதுன்னு சண்டை. அப்ப அந்த சமுதாயத்தார் என்ன செய்யறாங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டு யாரு பேர்லாம் வருதோ அவங்களாம் மேல போயிடுங்க, யாரு பேர்லாம் வருதோ அவங்களாம் கீழே வந்துடுங்க அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. அதே மாதிரி நடக்கிறது. அதுல ஒரு கூட்டம் மேல போயிட்டாங்க, இன்னொரு கூட்டம் கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்றால், கப்பல் தயாராகி கடல்ல போய் கொண்டிருக்கிறது. போய் கொண்டிருக்கும் போது கீழே உள்ளவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தாகம் தேவை ஏற்பட்டால் அவங்க மேல இருக்கக்கூடிய தளத்தில் தான் அந்த தண்ணீர் பீப்பாய்கள் இருக்கிறது. அதனால இவங்க தண்ணி தேவைப்பட்டால் மாடியில ஏறி மேல உள்ளவங்கள்ட்ட அனுமதி கேட்டு அந்த பீப்பாயில இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு கீழே வரணும். இதுதான் அந்த கப்பலினுடைய நிலைமையாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்காவது கீழ்த்தளத்துல இருக்கவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சுன்னா மேல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரணும் என்று இப்படி இருக்கிறது. அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, மேல உள்ளவங்களுக்கு சிரமமா இருக்குது. கீழே உள்ளவங்க போயிட்டு தண்ணி கேட்கறாங்கல்ல, அவங்க நிம்மதியா தூங்க முடியாது, சந்தோஷமா பேச முடியாது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. இது மேல உள்ளவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. கீழே உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, மேல உள்ளவங்களை கவனிக்கிறாங்க. ஆக நம்ம போறது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகல இருக்குது, நம்ம இப்ப என்ன பண்றது, நமக்கு தண்ணியும் வேணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டு ஃபகாலு, கீழே உள்ளவங்க எல்லாரும் கூடி பேசிக்கிறாங்களா, லவ் அன்னா ஹரக்னா ஃபி நசீபினா ஹர்கன் வலம் நுஸி மன் ஃபௌகனா, நம்ம ஏன்பா மேல உள்ளவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு, இந்த இருக்குது கடல் பூரா தண்ணி, அல்லது ஆத்துல போய்கிட்டு இருந்தா ஆறு பூரா தண்ணி இருக்கிறது, கீழே ஒரே ஒரு ஓட்டையை போட்டு விட்டா அது வழியே அப்படி தண்ணி பீச்சிட்டு அடிக்க போகுது, அடிய வச்சு சல்லுன்னு பிடிச்சி அதை பிடிச்சிட்டு ஓட்டையை அடைச்சிட போறோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. மேல போயிட்டு கஷ்டப்பட்டு தொல்லைப்படுத்துறதை விட கீழே ஒரு ஓட்டையை போட்டு விட்டுற வேண்டியதானே, எதுக்கு போட்டு நல்ல எண்ணத்துல தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது மேலே உள்ளவர்களுக்கு தெரிய அவர்கள் அப்படி அப்பாடா சந்தோஷம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்று சொல்லி விட்டு விட்டால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும், அவர்கள் கீழே ஓட்டை போட்டுக் கொள்ளட்டும், அவர்கள் தண்ணீரை அவர்களே எடுத்துக் கொள்ளட்டும், நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி என்று மேலே உள்ளவர்கள் விட்டுவிட்டால் ஹலகு ஜமீஆ, கப்பலுடைய நிலைமை என்ன ஆகும், மொத்தமாக கீழே மூழ்கி விடுவார்கள். கீழே உள்ளவனும் தண்ணி பீரிட்டு அடிச்சு மூழ்கிடுவான், அவனால காப்பாத்திக்க முடியாது, மேல உள்ளவனும் சேர்த்துதானே மூழ்குவான். கீழ்த்தளத்தை மட்டுமா அந்த கப்பல் இழுக்கும், ரெண்டையும் சேர்த்து மூழ்கடிச்சிடும். அப்ப ஹலகு ஜமியா, மொத்தமாக செத்து விடுவார்கள். அதே நேரத்துல அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறுபவர்களுக்கும் மீறாதவங்களுக்கு தான் சொல்றாங்க. அதே நேரத்துல ஒயின் அகது அல ஐதீஹிம், அவர்கள் ஓட்ட போடும்போது கைய வச்சு பிடிச்சு என்ன காரியம்டா பண்ற, ஓட்டா செத்து போயிடும், அம்முட்டு போயிடும் என்று அவர்களுக்கு புரிய வைத்து அந்த தப்புல இருந்து அவர்களை தடுத்து அவர்களுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்களே, ஆனால் அது நஜவ் ஜமியா, மேல் தளத்துல உள்ளவங்களும் உயிர் பொழைச்சுக்குவாங்க, கீழ்த்தளத்துல உள்ளவங்களும் உயிர் பொழைச்சுக்குவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஒரு ஊர் இருக்குது, இதை எதுக்கு சொல்றாங்க, ஒரு ஊர்ல
ஒரு கூட்டமா ஒரு சமுதாயமா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வட்டி வாங்குவாங்க, மொத்தமா வரதட்சணை வாங்குவாங்க, அல்லது வழிகட்ட கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மௌலுது ஓதுவாங்க, தரிக்கா இருப்பாங்க, ஷேக் முரீது போய்கிட்டு இருப்பாங்க, தாயத்து தாவீசு என்று கயிறு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, மந்திரம் ஓதுவாங்க, பாத்தியா ஓதுதல இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஒரு சமுதாயமே கூட்டமாக தவறு செய்து கொண்டிருந்தால், அதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், கப்பல்ல இருக்கிற கீழ்த்தளத்தை போன்றும் கப்பல்ல இருக்கிற மேல்தளத்தை போன்றும் உள்ளவர்கள் தான். நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல்தளத்துல இருப்போம், நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நம்ம தான் தௌஹீதுல இருப்போமேன்னு இருப்போம். கீழ்த்தளத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்? அவனை நாம் தடுக்கவில்லை என்றால் கீழ்த்தளம் மட்டும் மூழ்காது, நாமளும் சேர்ந்து மூழ்குவோம். அப்ப இது மாதிரி ஒரு சமுதாயமாக கூட்டமாக அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறும் போது அவர்களை தடுக்க வேண்டும். அவர்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், நம்ம பள்ளியாசக்குள்ள தாவா பண்ணா போதும், அங்கேயெல்லாம் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல தேவையில்லை என்று நாம் விட்டு விடுவோமே, ஆனால் சேர்ந்து அழிகிறது நம்மளும் தான். சேர்ந்து நாசமாக போவது இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அறியாமைக்காரர்களும் சேர்த்துதான். ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரை நம்ம மூழ்கடிச்சிருவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப இந்த உதாரணம் நமக்கு எதை காட்டுகிறது? ஒரு தவறு ஒரு சமுதாயமாக செய்தால், கூட்டமாக ஒரு பாவத்தை செய்யும் போது அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அழிவு நமக்கு சேர்த்துதான் என்ற ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். என்னவென்றால், லஹு தஅவத்துல் ஹக், நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இதை பத்தி அல்லாஹ் தஆலா விளக்கி சொல்லும் போது, இப்ப நம்ம துஆ கேட்கிறோம். எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட மட்டுமா துஆ கேட்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், தௌஹீது குடும்பம், தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது. திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் 3-4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே குழந்தை பிறக்கல. 4 குழந்தைங்க, 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 பிள்ளைகளுக்கும் குழந்தை பிறக்கலை என்றால் எப்படி இருக்கும்? முதல் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, புள்ள இல்ல. 2வது குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, புள்ள இல்ல. 3வது பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, புள்ள இல்ல. 4வது பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, புள்ள இல்ல. எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய மனம்? தௌஹீது குடும்பம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், தர்காவுக்கு போக கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, வீட்டுல தகடு மாட்டக்கூடாது, தாவி சனிய கூடாதுங்கிற கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், தனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகிறது. வேற எந்த சோதனை இல்லை, காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? 4 பிள்ளைக்கும் இவங்களுக்கு குழந்தை இல்லை, வாரிசு இல்லைன்னா இவங்க என்ன ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில அஞ்சு தினமும் அவங்க வலிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க கேட்டா என்ன பண்றது, வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு ஒரு வலிக்குமா இருக்காதா? இப்ப ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால், அவங்க இப்படியே சில வருடங்கள் ஓடுகிறது. ஓடும்போது அவங்களுக்கு தோணுது, என்னென்ன ஹாஸ்பிட்டல் போறாங்க, மருத்துவம் பார்க்கறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. அப்ப அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, பக்கத்து யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு சொல்றாங்க, இந்த அவுளியா இருக்கிறாரு பக்கத்துல, ஒரு சந்தன கூடு ஒண்ணு நடக்க போகிறது. அந்த சந்தன கூட்டுல உங்களுக்கு ஒரு அவர்கிட்ட நீங்க அவுளிய சந்தன கூட்டு ஒரு பூ இருக்கும், அந்த பூவை தூக்கி போடுவாங்க. நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த சந்தன கூட்டுல தூக்கி பூவை போட்டோம்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன தோணுகிறது என்றால், இதை அவங்கள்ட்ட சொல்லும் போது நம்மளும் ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு தோணுது. எப்படி தோணுது? இத்தனை வருடமாக அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் துவா கேட்கணும் அப்படின்னு பிறந்ததுல இருந்தே வளர்ந்தவங்க, ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்த உடனே ஈமான்லாம் ஆட்டம் காணுது, நிக்க மாட்டேங்குது. அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணுனா அதுக்கான விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு தடவை கேட்டு பார்ப்போமே. அல்லாஹ் அல்லாதவங்க பூவை போடுறதுன்னா என்ன? பிரார்த்தனை செய்யறது. சந்தன கூட்டுல போயிட்டு பூவை போடுறது என்றால் செத்து போன அவுளியா இடத்திலே போயிட்டு வேண்டுறது.
எனக்கு அவுளியாவே குழந்தை பாக்கியம் இல்லை எங்க குடும்பத்துக்கு, நீங்க பெற்று கொடுங்க, அல்லாஹ் கிட்ட வாங்கி கொடுங்க, அல்லது நீங்களே கொடுங்க என்று கேட்பதற்கு பேரு தான் அந்த நம்பிக்கை. இதை சொன்ன மாத்திரத்துல தௌஹீது காலங்காலமா இருந்த அந்த குடும்பம் சந்தன கூட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு பூவை போட்டு அல்லாஹ் கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்வோமோ அதே மாதிரி பிரார்த்தனை செய்துக்கிட்டு வருகிறார்கள். கேட்டதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு இதுக்கு என்ன பிரச்சனை? தௌஹீதுல இருக்கோங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. ஒரு நேரத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடுமையான சோதனையில ஈமான் அப்படியே திணறும், ஆட்டம் காணும், ஷிர்க்குக்கு போறதா சிறந்ததுன்னு தோணும். அந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கிறோம் இல்லையா, இதுதான் உண்மையான ஈமான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். லஹு தஅவத்துல் ஹக், நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலாவது நீங்கள் துஆ கேட்டால் அது ஷிர்க். ஒண்ணு ஷிர்க் வச்சிட்டீங்கன்னாலே என்ன ஆயிடும்? உம்ரா பண்ணியிருப்பீங்க, ஹஜ் பண்ணியிருப்பீங்க, காலம்பூரா தொழுது இருப்பீங்க, நோன்பு வச்சிருப்பீங்க, ரமலான்ல சுன்னத்தான நோன்பு வச்சிருப்பீங்க, திக்ரு செஞ்சிருப்பீங்க, துஆ பண்ணியிருப்பீங்க. எல்லா அமல்களும் நீங்கள் இணை வைத்து விட்டால், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து ஒரே ஒரு தடவை பிரார்த்தனை செய்து விட்டாலும் ஹபித அன்ஹு மா கானூ யஅமலூன், வாழ்க்கை முழுக்க நாம் செய்த அத்தனை அமலும் அழிஞ்சு போயிடும். இந்த விவரம் தெரியாம போயிட்டு பூவா போட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பிரார்த்தனை செஞ்சு குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை யார் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், அவர்கள் எந்த விதத்திலும் பதிலளிக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் பதிலளிக்க மாட்டார்கள். இல்லா கபாசிதி கஃபைஹி இலல் மாஇல் யப்லுக ஃபாஹு. அதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தண்ணீரை பார்த்து, ஒரு குளம் இருக்கு, குளத்துக்கு முன்னாடி போயிட்டு நின்று கொண்டான். நின்று கொண்டு தனது இரண்டு கைகளையும் இப்படி விரித்து காட்டுகிறான். குளம் இருக்குது, குளத்துக்கு முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு இப்படி கையை விரிச்சுக்கிட்டு தண்ணியே வா அப்படின்னா வாய்க்குள்ள வந்து விழுந்துருமா தண்ணி? கையை விரிச்சுக்கிட்டு தண்ணியே வா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாட்டியும் இப்படி நின்றால் தண்ணி வாய்க்குள்ள வந்து விழுந்துருமா? அது அல்லாஹ் உதாரணமா சொல்றான். கபாசிதி கஃபைஹி, தனது இரண்டு கரங்களையும் தண்ணீர் இலல் மாஇ, தண்ணீரின் பக்கம் விரித்து கொண்டு எவ்வளவு ஃபாவோ, அது வாய்க்குள்ள வரணும் அப்படின்னு ஒருத்தவன் நினைச்சு கொண்டு எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரிதான் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை. உனக்கு தண்ணி வேண்டும் என்றால் யாரையாவது எடுத்துட்டு வர சொல்லணும், அல்லது நீயே போயிட்டு மோந்து குடிக்கணும், அல்லது ஸ்டாப் போட்டு உறிஞ்சி குடி, அப்ப பண்ண முடியும். சும்மா நின்றுக்கிட்டு வானா வந்துருமா? தண்ணி பாட்டுக்கு அமைதியா இருக்கும், நீ பாட்டுக்கு கையை நீட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், எந்த பிரயோஜனம் இல்லையில. இது மாதிரி தான்ப்பா அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அது செத்த பணம், அதுக்கு கேட்காது, அறிவு கிடையாது. எப்படி தண்ணி எந்திரிச்சு வாய்க்குள்ள ஒழுகாதோ அந்த மாதிரி நீ கேட்கிற பிரார்த்தனைக்கு இந்த பதிலும் வராது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணத்தை சொல்லி, நீங்க அல்லாஹ் அல்லாத யாரை வணங்கினாலும் சரி, எதனிடத்தில் பிரார்த்தனை செய்தாலும் சரி, தண்ணியை பார்த்து கையை நீட்டிக்கிட்டு ஆனா வாயில தண்ணி வராதோ அந்த மாதிரி தான் கற்சிலைகளை பார்த்து வணங்கினாலும் எதன் பக்கம் நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் இந்த உதாரணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கடுகளவும் பிரயோஜனம் இல்லை, கடுகளை இம்மியாவும் பிரயோஜனம் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதாரணத்தின் மூலமாக தௌஹீதை விளக்குவதை பார்க்கிறோம். தடமாறிட்டாங்க. இந்த உதாரணம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம சந்தன கூட்டுக்கு போவோமா? நம்ம அவுலியா கிட்ட போயிட்டு கேட்போமா? கேட்டா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படிங்கிற பார்வை நமக்கு இல்லை. இந்த மாதிரி வழிகேட்டுல நம்ம போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக தௌஹீதை சரியாக விளங்குவதில் தான் இந்த உதாரணங்கள் நமக்கு பல வகைகளிலே நமக்கு உதவுகிறது என்பதையும் நாம பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய உதாரணங்களை எடுத்துக்கொண்டால் ரொம்ப ரொம்ப ஆழமானதாகவும் ரொம்ப ரொம்ப நமக்கு புரியக்கூடிய வகையிலையும் இருப்பதை பார்க்கிறோம். ஆக இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, இந்த இரண்டு இன்னும் நிறைய இருந்தாலும் இந்த நேரத்துக்கு கருதி நம்ம சிறிதளவுல தான் பார்க்க முடிகிறது. இன்ஷால்லா வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் அதிகமாக பார்க்கலாம். அவ்வளவு உதாரணங்கள் ஒன்னு ஒன்னையும் ஆழமா சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லி நமக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை புரிய வச்சுட்டானே. புரிய வைக்கிற விஷயம் பெரிய விஷயமா இருக்கும், சொல்ற உதாரணம் ரொம்ப அற்பமானதா இருக்கும்.
உதாரணம் பார்த்தா ஒண்ணுத்துக்கு ஒண்ணுமே இல்ல. தண்ணியை பார்த்து அப்படியே கையை காட்டி வாயை திறந்து ஆனா வருமா? இது ஒரு உதாரணமா? மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுமே தெரியல. இல்ல, இது அல்லாஹ் எதோட ஒப்பிடுறான்? அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யறதோட ஒப்பிடும் போது பெரிய விஷயத்த சின்னதா விளக்குறான் பாருங்க. படிப்பறிவு இல்லாத சர்வ அற்பத்திலும் அற்பமான ஒரு பாமரனுக்கு கூட இந்த உதாரணம் விளங்குமா விளங்காதா? ரொம்ப அழகாக இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தை புரிய வைக்கிறான். இவ்வளவு இறங்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரப்புல் ஆலமீன் நமக்கு மார்க்கத்தை எப்படியாவது இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும், விளங்கணும் என்பதற்காகத்தான் உதாரணங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு ஆற்றல் இருக்குது. சிந்திக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இங்கே நமக்கு விளங்குகிறது. இதை புரிந்து கொண்ட நன்மக்களாக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, கடந்த ஒரு வாரமாக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு செய்தியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நம்ம டெல்லி என்ற இந்த மாநகரத்தில் கடுமையான தெருநாய்கள் அதிகமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நாய். கணக்கெடுத்து பார்த்ததில் சொல்கிறாங்க, இந்த டெல்லி என்ற சின்ன நகரத்திலேயே 7 லட்சம் தெருநாய்கள் இருக்கிறது. இதெல்லாம் குழந்தைங்களை கடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போக முடியலை, நைட்டு 10 மணிக்கு மேலே வந்தால் கொதறுது, விளையாட முடியலை, சிறுவர்கள் பெண்கள் வெளில போக முடியலை, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க தான் வீட்டுக்கு தானே தன் தெருவில் நடந்து போக முடியலை என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, பல கஷ்டங்கள் இருக்கிறது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல், நீதிமன்றமாக அதை சொந்த வழக்காக எடுத்து அது பிரச்சனையை சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை சொந்த வழக்காக எடுத்து எல்லா தெருநாயையும் கொன்றுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளிக்கும் போது இதை விலங்கு நல ஆர்வலர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம் ப்ளூ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க மனிதர்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. தெருநாய் கடிக்குதுன்னு சொல்கிறோமே, யாரை கடிக்குது? மரத்தையா, கல் மண்ணையா? குழந்தைங்களை தானே கடிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைங்க உயிர் அவங்களுக்கு பெருசாக தெரியாது, சிறுவர்கள் உயிர் பெரிதாக தெரியாது, ஆண்கள் பெண்கள் யார் உயிருமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. கடிக்கிற அந்த நாய்க்கு தான் அவங்க இரக்கம் காட்டுவாங்க. மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுறதை விட இந்த ஜீவன்களுக்கு இரக்கம் காட்டணும் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, இதை எதிர்த்து வழக்கு தொடுத்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில், உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு மறுப்பு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக செய்கிறாங்க. அதை அந்த நீதிபதி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசாரித்து தீர்ப்பளிச்சிருக்கிறார். அதில் என்ன தீர்ப்பளிக்கிறார் என்றால், இது இந்த மாதிரி தெருநாய்கள் இப்படி வறுமையானால், அது ஒரு மனிதரை கடிக்குமே ஆனால் அந்த உயிருக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பொறுப்பெடுத்துக்க முடியாது, பின்வாங்குறாங்க. சரி, அந்த தெருநாயை நீங்களே வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு தயாரா? அதுக்கும் பின்வாங்குறாங்க. முடியாது. அப்போ அதை என்னதான் பண்ணுறது? அதை காப்பகத்தில் அடைச்சிடுங்க, கொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, காப்பகத்தில் அடைச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பகத்தில் அடைச்சிச்சுன்னு சொன்னால் அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊசி ஒன்று போடுவாங்க. அதாவது இனப்பெருக்கம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஊசி போடுவாங்க. அந்த ஊசியை போட்டுட்டு எந்த தெருவில் இருந்து அந்த நாயை எடுத்தாங்களோ அந்த தெருவிலேயே போயிட்டு விட்டுறணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, அப்போ மட்டும் கிடைக்காதா? இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தானே ஊசி போடுறீங்க, இனப்பெருக்கம் வேணா செய்யாம இருக்கும், கடிக்குமா கடிக்காதா? கடிக்கத்தான் செய்யும். அப்போ அதை விளங்கவே மாட்டுறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய கூட்டமெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இதெல்லாம் குழந்தைங்களுடைய உயிர் எதையுமே கண்டுக்காம, ஐயோ நாயை கொள்றாங்க நாயை கொள்றாங்க நாயை கொள்றாங்கன்னு மாரில் அடிச்சுக்கிறாங்களே தவிர, நாய் யாரை கொள்ளுது? நாய் குழந்தைங்கெல்லாம் கொள்ளுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 பேர் இந்த ரேபிஸ் என்ற அந்த நோயை அட்டாக் ஆகி 20 பேர் ஒரு நாளைக்கு சாகுறாங்க. இந்த 20 உயிருக்கு இவங்க பொறுப்பெடுத்துக் கொள்வாங்களா? நாய் உயிர் பெருசா மனுஷ உயிர் பெருசான்னு வர்றப்ப நாய் உயிர் பெருசு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப மனிதர்கள் வாழ்றதுக்கு தான் இந்த உலகம். ஹலக்கலக்கும் ஆஃபில் அர்லி ஜமியா, இஸ்லாம் அழகாக தீர்வு சொல்லுகிறது. இந்த உலகத்தை மனிதர்களாகிய உங்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு நன்மை ஏற்படுமாயின் ஒரு உயிரை கொள்றது தவறில்லை. மனிதர்களுடைய நன்மைக்குத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் படைக்கப்பட்டிருக்கே தவிர
மற்ற ஜீவராசியோட நன்மைக்காக வேண்டி மனிதர்கள் படைக்கப்படலை. இந்த ஒரு இஸ்லாம் ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு. ஒரு வரியில இஸ்லாமிய மார்க்கம் எதை சொன்னுச்சோ அதுக்கு தீர்வு இல்லாம முழிக்கிறாங்க. உயிரின்னு பாக்குறாங்க, அதுன்னு பாக்குறாங்க, தவிர மனுஷனா நான் ஏன்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப அது நல்ல கேட்டு விட்டதுக்கு அதுக்கப்புறம் கொல்லக்கூடாது, காப்பகத்துல அடைச்சு அந்த ஊசியை போட்டு விட்டு காப்பகத்துல அடைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. சரியான தீர்ப்பு தான் அளிச்சிருக்காங்க. அது கொல்லக்கூடாதுன்னு அவங்க திருப்திக்காக வேற வேற கொல்லணும்னு நம்ம நாட்டு சட்டப்படி என்ன செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களுக்கு தொல்லை தராம இருந்தா போதும் அப்படிங்கிற வகையில தான் இந்த தீர்ப்பை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம தெருக்கள்ல அப்படி இருக்கலாம், நம்ம ஊர்கள்ல அப்படி இருக்கலாம். நாய்க்கு இறக்கம் காட்டுறேன்னு ஒரு கூட்டம் வரும். அதெல்லாம் நல்ல இந்த மாதிரி என்ன செஞ்சிடணும், சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, உன்னை விட பெரிய அறிவாளி அவங்க யோசிச்சுதான் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்கிற விவரத்தை எல்லாம் சொல்லி நம்ம அதை கட்டுக்கொள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.